இந்த பிரபஞ்சம், நாம் பார்க்கும் இந்த ஆகாயம், இந்த எண்ணற்ற நட்சத்திரங்கள், இந்த சக்தி வாய்ந்த கிரகங்கள், இவை எல்லாம் சும்மா தோன்றியவை அல்ல. இறைவன் இந்த உலகை படைத்தபோது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சக்தி, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நோக்கம், அவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகவும் ஒரே நியதிப்படி சிறிதும் தவறாமல் சுழலுமாறும் அமைத்தான். அதன் பிறகு மனித உயிர்களை படைத்தான். மனிதன் பேசும் வார்த்தை, அவன் செய்யும் செயல், அவன் வாழும் வாழ்க்கை, இவை அனைத்தும் விண்ணில் சஞ்சரிக்கும் கிரகங்களோடு தொடர்புடையவை. ஒரு மனிதன் பிறக்கும் அந்த நொடி விண்ணில் இருக்கும் கிரகங்களின் நிலை அவரது வாழ்க்கையின் பாதையை நிர்ணயிக்கிறது. இது சாதாரண விஷயம் அல்ல, இது விதி. அந்த விதியை மாற்றுவது யாராலும் முடியாத ஒன்று. ஆனால் அந்த விதியின் இரகசியங்களை அறிய நம் முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆராய்ந்தனர். தங்கள் அனுபவங்களால், தங்கள் பேரறிவால் ஒரு மனிதன் பிறக்கும் நேரத்தில் கிரகங்கள் எவ்வாறு இருக்கின்றனவோ அதன்படி அவன் வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்பதை கண்டறிந்தனர். அதுவே ஜோதிடக் கலை. ஆயக்கலைகள் 64 என்று கூறப்படுகின்றன. அந்த 64 கலைகளில் ஒன்றாக ஜோதிடம் இடம்பெற்றுள்ளது. அதனால் ஜோதிடம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, மனித வாழ்க்கையின் முக்கிய அங்கம். ஆனால் நூல்களை மட்டும் படித்தால் ஒருவன் ஜோதிடனாக முடியாது. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. அனுபவம், ஆராய்ச்சி, ஆழ்ந்த சிந்தனை, இவை மூன்றும் சேர்ந்தால்தான் உண்மையான அறிவு கிடைக்கும். ஜோதிடம் ஒரு மனிதனின் எதிர்காலத்தை மட்டும் அல்ல, அவன் வாழ்க்கையின் இன்பங்களையும் துன்பங்களையும், அவன் ஆரோக்கியத்தையும், அவன் வாழ்வியல் திருப்பங்களையும் வெளிப்படுத்துகிறது. ஆனால் இதற்கும் மேலாக ஒரு தெய்வீக இரகசியம் உள்ளது. அது விதி. அந்த விதி இறைவனால் எழுதப்பட்டது. அதை முழுமையாக புரிந்து கொள்ள நமக்கு இறைவன் மீது நம்பிக்கையும் பக்தியும் அவசியம். இன்று பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் திருமணத்திற்கு முன் ஜாதக பொருத்தம் பார்க்கின்றனர். வாழ்க்கையின் முக்கிய தருணங்களுக்கு நல்ல நேரம் கேட்கின்றனர். தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற எந்த நாள் நல்லது, எந்த நிறம் உதவும், எந்த எண் அதிர்ஷ்டம் தரும் என்று அறிய விரும்புகின்றனர். இவை அனைத்திற்கும் பதில் தரும் அறிவியல் ஜோதிடம். ஏனெனில் ஒவ்வொரு கிரகமும் தாம் நிற்கும் நட்சத்திரத்தின் சக்தியை வெளிப்படுத்துகிறது. அந்த நட்சத்திரத்தின் அதிபதி ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்குகிறது. இதனை புரிந்து கொள்வது ஒரு கலை மட்டும் அல்ல, ஒரு ஆன்மீக பயணம், ஒரு உண்மையை தேடும் பயணம். ஜோதிடம் விதியை புரிந்து கொண்டு சரியான பாதையில் நடப்பதற்காக இந்த தெய்வீக கலையை ஆராயுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் உங்களுக்கு வெளிப்படும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.